பாயிண்ட் என்னன்னா, குரு பகவானுடைய பயிற்சியினால, அதாவது 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பாக்யாதிபதியாகவும் விரயஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருப்பதனால், இந்த 12ஆம் வீடு என்பது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கறதுனால, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள், வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, இல்லை படிக்கிறதுக்கே நீங்கள் போகணும் அப்படின்னா கூட, இது பல வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தும் கூட சம்பந்தம் இல்லாத, அதாவது ஒருத்தருக்கு வந்து ஃபாரின்ன்றது அவரோட லிஸ்ட்லேயே இல்லை, மேஷராசியில் இருக்கீங்க, உங்களுக்கு கூட வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கக்கூட, இல்லை அங்கே கல்யாணம் பண்ணக்கூடிய, அங்கே வாசம் பண்ணக்கூடிய, பிஆர் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் சடனாக ஒரு அதிசயம் மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வருகின்ற ஆங்கில புத்தோட 2ஆம் பாதியில் புத்திர பாக்கியம் இல்லாத இருக்கக்கூடிய பல மேஷராசி அன்பர்களுக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புத்திரகாரகன் உபஜயஸ்தானம், முயற்சியை குறிக்கக்கூடிய இடத்துல பெயர்வதனால புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் அப்படி வந்தால் கூட சில பேர் இந்த ஃபர்டிலிட்டி மெத்தடாலஜி, ஐவிஆர்எஸ் கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த புத்திர பாக்கியத்தை பெறக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நல்லது உங்களுக்கு நடக்கும். ரொம்ப வெகு சிலருக்கு சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பலாபலன்கள் மாறும். நான் ஏற்கனவே சொன்னபடி நாம் இப்போ பேசக்கூடிய அத்துணையும் ராசியுடைய பொது பலன்கள். உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துடைய பலன்கள் தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு கேட்கும்போது உங்களுக்கான சுய பலன்கள் துல்லியமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சொல்லித்தரப்படும். அடுத்த பாயிண்ட்டு, சொந்தமாக இப்போது மேஷராசியில் இருக்கீங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார், எதுவுமே சரியாக வரல சார், கடுமையாக வேலை செய்கிறேன், எனக்கு வந்து ஒரு என்னுடைய வேலைக்கான என்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல, பல ஆண்டுகளாக வேலை செய்கிறேன், என்னை விட தகுதியும் திறமையும் கம்மியாக இருக்கக்கூடியவங்க என் பக்கத்துலேயே இருக்காங்க, மேலே போகிறாங்க, ப்ரமோஷன் ஆகி மேலே மேலே போகிறாங்க, ஆனால் எனக்கு எந்த ஒரு மதிப்போ அங்கீகாரமோ என்னுடைய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு கிடைக்கல, நான் ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கு கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் ஜாதகத்தை எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தருவோம். சொந்த தொழில், ஏன்னா சொந்த தொழில் தொடங்குவதற்கான முக்கிய ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு மேஷராசி என்பவர்களுக்கு வருகிறது. எந்த சொந்த தொழில் தொடங்குவதற்கும் உகந்த ஒரு ஆண்டாக வருகிறது. எந்த தொழில் நீங்கள் தொடங்கினா சரி வரும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் சொல்ல முடியும். ஒத்தாம்படையாக எல்லாருக்கும் இப்படி இந்த தொழில் தொடங்கினா சரியாக வரும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு மேல் தற்சமயம் வேலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமங்கள் கொஞ்சம் கம்மியாகும். அப்படியே ஃபுல்லாக தீரும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியாகும். அதே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பல ஆண்டுகளாக மேஷராசியில் இருக்கக்கூடிய திருமணம் நடக்கலை, எனக்கு அது ஒரு குறையாக இருக்குது, வாழ்க்கையில் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், நல்ல கம்பெனியில் நல்ல வேலை செய்கிறேன், நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டும் இருக்குது, எனக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை? பல அன்பர்களுக்கு, நேயர்களுக்கு, பல மேஷராசி நேயர்களுக்கு இது மனசில் ஒரு தீராத குறை. எனக்கு எப்படி சார் கல்யாணம் நடக்காமல் இருக்கும்? என்னை விட அழகு இல்லை, என்னை விட படிப்பு இல்லை, என்னை விட பணம் இல்லை, என்னை விட குடும்ப பின்னணி இல்லை, அவர்களுக்கு கல்யாணம் நடக்குதே, குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, குழந்தை ஸ்கூலில் போகிற அளவுக்கு இருக்காங்க, எனக்கு ஏன் நடக்கலை? இந்த கேள்விக்கான பதில், உங்கள் திருமணத்திற்கான விடையை நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணும்போது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும். ஆனால் பொது பலன்களாக இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் குரு பயிற்சிக்கு அப்புறமா வரும். ஒட்டு மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து பார்க்கும் பொழுது நிறைய பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு வருது. அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கு. நான் அழகா புல்லட் பாயிண்ட்ல சொல்றேன். 7.5 சனியுடைய தாக்கத்தினால மனம் மந்தமாகும். தேவையில்லாத தாம்பத்திய உறவுகளில் ஈடுபட சில சபலங்கள் வரும். தேவையில்லாத உறவுகள், அதாவது நல்ல மனைவி நல்ல கணவன் இருக்கும்போது தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத உறவுகளை இழுத்துவிடும். அது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையவே திசை திருப்பக்கூடும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நல்ல தெளிவாக இருந்த மனம், நல்ல ஆரோக்கியமாக இயங்கிக்கிட்டு இருந்த மனம்
சில மந்தமாக லேசியாக ஃபீல் பண்ணலாம். இது ஏழரை சனியுடைய தாக்கம். தூக்கம் கெடலாம். அதே மாதிரி உணவு சாப்பிடும் பொழுது நீங்கள் எப்பவுமே சாப்பிட்ற சாப்பாடு தான், திடீர்னு அது உங்களுக்கு ஒத்துக்காம போகலாம். இதெல்லாம் இருக்கு. எல்லாத்தோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த இயரோட 2ஆம் பகுதியில் ஒரு ஆகஸ்டுக்கு மேல மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வெற்றியை நீங்க பெறணும்னா உங்க தனிப்பட்ட சுய ஜாதகம் அதுக்கு ஒத்து வரணும். அது ஒத்து வருதா இல்லையாங்கிறத நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க கன்சல்டேஷன் மூலியமா சொல்ல முடியும். நம்பர் 1. ஸோ இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, புத்தாண்டு ஃபுல்லா என்னென்ன நல்லது இருக்கு, எது கெட்டது இருக்குன்றத பத்தி பார்த்தோம். தீர்வுகள் அப்படிங்கிற அடிப்படையில் சத்தியமாக கட்டாயமாக அனைத்து மேஷராசி அன்பர்களும் சனீஸ்வர பகவானுடைய திருக்கோவில் என்று சொல்லக்கூடிய காரைக்காலில் இருக்கக்கூடிய திருநள்ளாறுல நல தீர்த்தத்தில் குளிச்சு தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் டெய்லி குளிச்சுட்டு சுவாமிக்கு உங்கள் வீட்டில் விளக்கேற்றிட்டு 21 முறையாவது சொல்ல வேண்டும். 2. சனி ஈஸ்வரனுக்கு பிடிச்சது தானங்களும் தர்மங்களும். இதனால தான் அவர் தர்ம காரகன்னு சொல்கிறாங்க. 2.5 வருஷம் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு எடுத்துக்கிறாரு. அதனால தான் சனி பயிற்சியானது ரொம்ப விசேஷமானது. ஆண்டுக்கு வர குரு பயிற்சியே விசேஷம்னா சனி பயிற்சி எவ்வளோ உலகம் ஃபுல்லாக பார்க்கப்படுது. கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் அன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் காரைக்காலில் குவிகிறாங்க. ஆக நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி மேஷராசிக்கு ஆரம்பிக்க போகிற காரணகட்டத்தினால நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2வது தான தர்மங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது உங்களால் முடிஞ்ச ஆடை, அதாவது கரு நீல வஸ்திரத்தை தானம் செய்யும். வேஷ்டி, துண்டு, புடவை ஏதாவது தானம் பண்ணலாம். ஒரு 50 பேருக்காவது ஒரு எள்ளு சாதம் இந்த மாதிரி தானம் பண்ணலாம். 3வதாக உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழை எளியோர்களுக்கு உணவளிப்பது, உடைகள் அளிப்பது, இதுதான் உங்களை காப்பாற்றும். தர்மம் தலை காக்கும். இதெல்லாத்தோட முக்கியமானது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவ ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபமேற்றி நவகிரகத்தை வழிபட்டு சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும். கால பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் அளிப்பது மிக மிக சிறந்த பலனை தரும். மொத்தம் இந்த ஏழரை சனியினால் வரக்கூடிய பிரச்சனைகளை அது நீக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி உண்டு பரிகாரங்களுக்கு அப்படின்னு சொல்லி என் உயிரினும் மேலான மேஷராசி பெருமக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.